A very good morning and welcome to our daily devotion. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ராவர்ஸ் சாப்டர் 15 verses 1 to 5. ஸோ ப்ராவர்ஸ் 15வது அதிகாரம் அதில் 1லேருந்து 5. ஸோ இதில் ஒரு சின்ன ஓவியூ பார்க்க போது முதல்ல என்ன சொல்கிறான்னா, முதலாவது அதிகாரத்தில் ஒரு ஞானமுள்ளவன் என்ன பண்ணுவானா, ஒருத்தவங்களுக்கு பதில் சொல்ல போது பொறுமையாக பாசத்தோட பதில் சொல்லுவானா. ஆனால் ஒரு முட்டாள் என்ன பண்ணுவானா, ஒரு ஹார்ஷாக கோவமாக பதில் சொல்லுவான். ஸோ 2, 3, 4 பார்க்க போது என்ன சொல்கிறான்னா, அதே தான் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே ஒரு ஞானம் உள்ள என்ன பண்ணுவான், மற்றவங்கள பில்ட் பண்ணுற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுவான். ஆனால் ஒரு முட்டாள் என்ன பண்ணுவான், மற்றவங்கள கீழே தள்ளுற மாதிரி வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருப்பான். அடுத்து 4வது அதிகாரத்தை என்ன சொல்கிறான்னா, வார்த்தைகள் என்ன பண்ணும், மற்றவங்களுக்கு சுகம் தர மாதிரி வார்த்தைகள்னு நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் கடைசி அதிகாரத்தில் ஒரு முட்டாள் என்ன பண்ணுவான், மற்றவங்க அவங்க பண்ணுற தவறை சுற்றி காட்டினா அதை ரிஜெக்ட் பண்ணுவான். ஆனால் ஒரு ஞானமுள்ளவன் என்ன பண்ணுவான், மற்றவங்க அவர் பண்ணுற தப்பை மற்றவங்க சுட்டி காட்டினா அவர் அதை ஏற்றுக்கிட்டு அந்த கரெக்ஷனை பண்ணுவார். ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற verse 1 which says, a soft answer turns away wrath but a harsh word stirs up anger. ஸோ இன்னொரு சொல்கிறேன், a soft answer turns away wrath but a harsh word stirs up anger. ஸோ இதிலேருந்து நம்ம இன்றைக்கி டிவோஷனுக்கு என்ன எடுக்க போகிறோன்னா, ஒரு சின்ன ரிமைண்டர் தான், ரொம்ப டீப்பாக போல். ஸோ ஆனால் இது ஒரு முக்கியமான ரிமைண்டர். ஏன் முக்கியமான ரிமைண்டர்னால், நம்ம எல்லார்கிட்டையும் டெய்லி பேசுவோம். அது எப்படி யார்கிட்டலாம் பேசுவோம், நிறைய பேர்கிட்ட நம்ம டெய்லி பேசுவோம். we have a lot of conversations with people. எந்த மாதிரி ஆட்கள் கிட்ட பேசுவோம் நம்ம? if you are married, you talk with your wives, and if you have friends, you talk with them. If you have relations, you talk with them. If you have family, you talk with them. அதே மாதிரி you keep talking with so many people time and time again. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த verse 1 is a very good reminder. எதுக்கு ரிமைண்ட் பண்ணுது அது? இட் ரிமைண்ட்ஸ் அஸ் தட் நம்ம பேசும்போது நம்ம எப்படி பேசணும், அவங்க பொறுமையாக பாசத்தோட தாழ்மையாக பேசணும். எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும், மற்றவங்க நம்மளை கீழ் தள்ளுற மாதிரி பேசினாலும், மற்றவங்க நம்மளுக்கு கெடுதல் பண்ணுற எண்ணத்தில் பேசினாலும் நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு பதில் அளிக்க போது ஒரு ஞானமுள்ளவன் எப்படி பேசுவான்னு சொல்கிறார் சாலமன், காமாக ஜென்டலாக பேசணும். எப்படி காமாக ஜென்டலாக பேசணும்னு சாலமன் சொல்கிறார். ஸோ அதே மாதிரி நம்ம பேசும்போது எல்லா வாட்டியும் நம்ம பேசும்போது எப்படி இருக்காது, சுகமாக இருக்காது. நிறைய வாட்டி நம்மளுக்கு எப்படி இருக்கும், மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணுவாங்க, நம்மள கீழ்த்தள்ளுற மாதிரி இருப்பாங்க, பேசுவாங்க, நம்மளுக்கு ஏமாற்றலாம், நம்மளுக்கு கோவப்படுத்தலாம். அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் மற்றவங்க நம்மளுக்கு சொல்ல போகுது. நம்ம என்ன பண்ணோம், அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம அவங்க லெவல் போயிட்டு அவங்க மாதிரி, ஓகே அவன் என்ன இந்த மாதிரி பேசிட்டா நான் பதில் அடிக்கணும், ஒரு ரிவெஞ்ச் ஆர்க் மாதிரி போகாமல் நம்ம எப்படி பேசணும், நம்ம அதை தாழ்மையாக ஜென்டலாக we have to try to put it away. So that is how we have to respond to it. ஸோ அதான் சாலமன் நீங்கள் சொல்கிறார். ஸோ நம்ம பேசும்போது எப்படி இருக்கணும், ஜென்டலாக காட்லி வேர்ட்ஸாக பேசணும், அதை தான் சாலமன் இஸ் ரிமைண்டிங் அஸ் த்ரூ திஸ் டிவோஷன். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டெல் டுடே. தேங்க்யூ.